இருக்கும் மற்றும் என்மேல் மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்ல இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த படத்துல ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்ல அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதுல கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம். இப்போ இந்த பிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் இதுல ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோனா பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்தினுடைய எசன்ஸ் இதுதான். இதே போல தான் அந்த படம் கம்ப்ளீட்டா டிராவல் ஆகும். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா பிள்ளை, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்சர் அதில் என்டர்ஃபை ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைப்பு. அதான் முக்கியம். இன்னைக்கு கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்னைக்கு ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதை பிடிக்கிற மாதிரி அவ்வளவு துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி